உண்மையான இளையராஜா இவர் தான். பேரை மாற்றி வச்சு விட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் சலசலப்பு இருந்தது. இவர் பாட்டு நீங்க கரெக்ட்ல போன கேட்க மாட்டாரு, அவரோட ஒரு நல்லவர். நீங்க ஒரு சாங் வச்சு பிசினஸ் பண்ணா கூட பொங்கடா சம்பாதிச்சுக்கிட்ட விட்டுருவாரு. வாடி என் கப்பா கிழங்கு, எங்க அக்கா பத்த முக்கா தொட்டே வாடி என் கப்பா கிழங்கு. நான் அப்புறம் நினைச்சேன், அது பாட்டு எழுதுனது யாருன்னு ஆராய்ஞ்சு பார்த்தேன், ஐயா தான். என்னடா ஒரு மனுஷன் கப்ப கிழங்கு, எங்க அக்கா பத்த முக்கா தொட்டு, முழு தொட்டு இல்ல முக்கா தொட்டுன்னு என்ன, அப்பதான் பருவம் அடைஞ்சிருக்கான். முழு தொட்டுனா கல்யாணம் ஆகியிருக்கும். அதுங்க அக்கா பத்த முக்கா தொட்டுன்னு அப்பதான் தாவணி போட்டிருக்கு, இன்னும் புடவைக்கு மாறல. விளக்கம் கேட்டேன் என்ன சார் முக்கா தொட்டு என்ன சார்னா, அப்ப புடவை போட்டா தான் முழுசு, தாவணி போட்டா முக்கா தொட்டுனாப்புல. இந்த மாதிரி நிறைய இலக்கிய விளக்கம்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கணும் தனியா. இளையராஜா மியூசிக்ல இவர் எழுதுறாரு அண்ணன் என்ன தம்பி என்னடான்ட்டு. அந்த கட்சி யாருக்கா வருமா? அவர் டீம் போட்டாரு தந்தன தந்தன வேற வேற மாதிரி போட வேண்டிய ஏதோ கோபம் இருந்திருக்கு அவருக்கு, அண்ணன் மேல கோபம் வந்துருக்கு, அதை போட்டாரு. அவரும் பாங்க ஓகே பண்ணிட்டாரு, அதையும் அவருக்கு இது மேல கோபம் வந்திருக்கு. அண்ணனடா ஓகே, தம்பி என்னடா அவருக்கு, மாறி மாறி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கோபத்தை பாட்டில் தீர்த்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் பாட்டு எழுதுனவர் தான் எங்க கங்கை மன் சார். ஆனா கொஞ்சம் அதுக்கு அப்புறம் அவங்க மறைக்கிறாங்கல்ல, ஓரமாங்க அப்படியே. ஆனா மறைக்கிறாங்க ஓகே. நான் படிச்சுன்னு தெரியுண்ணா. அனைவருக்கும் வணக்கம். விஸ்வா விருது வழங்கும் விழா நம்ம எங்களோட ஆசான்னு சொல்லலாம், குருநாதர், எங்கள் வழிகாட்டி, திரையுலகில் உண்மையான சகலகலா வல்லவன், எங்களோட நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய கங்கை மரன் சாருக்கு என்னுடைய வணக்கத்தையும் உங்களுக்கு நான் வருவார் நான் வரவேற்கிறேன். அவங்க இவருடைய குடும்பத்தில் உண்மையான இளையராஜா இவர் தான். பேரை மாற்றி வச்சு விட்டாங்க. இவர் தான் கடைக்குட்டி, சிங்கக்குட்டி. இவருக்கு தான் இளையராஜன் வச்சிருக்கோன்னா அவர் அண்ணன் முந்திக்கிட்டாரு. இருந்தாலும் கங்கைங்கிறது ராஜாவோட புனிதமானது, சிவன் தலையில் இருக்கிறது. அது சிவன் தலையில் ஆரம்பிக்கிறதா கங்கை. அதனால் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. கூப்பிட்டா விருது வழங்கும் விழாவை கங்கையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ அது புனிதமானது தான். அது இங்கே யாரும் அந்த சிறுமி அவர்கள் பாட்டு பாடினாங்க, மதுரை மறிக்குழந்து வாசம். அதுக்காக கொஞ்சம் சலசலப்பு இருந்தது. அங்கே மியூசிக் அது சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முடியும், கொஞ்சம் பயந்தாங்க, எங்கே இல்லை சார் ஐஸ் கட்டு வரோன்ட்டு. ஏன்னா கரவைக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்த நான் ஒரு பேட்டில் கேட்டேன், என்ன சார் இப்படிலாம் எல்லாம் பயப்படுறாங்களே சார், ஸ்டேஜில் பாட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்களே சார்ன்ட்டு. தெளிவாக விளக்கிட்டார், அதெல்லாம் இல்லை. பைசா வாங்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு பிஸ்னஸாக பண்ணுறாங்கல்ல, யாரெல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட நாங்கள் கேட்போம். இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சியில் எங்கள் சாங்க பாடி பெருமை பெறக்கூட நான் கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அதனால நீங்கள் கரெக்டில் போகிறதுக்கு பயப்படாதீங்க பிரதர், சிக்கல் வராது. இளையராஜாவுக்கு தாராள மனுஷன். அவர் பாட்டு சம்பாதிச்சிங்கன்னா கொடுக்கணும், அது நியாயம் தானே. நீங்கள் அவர் பாட்டு சம்பாதிச்சுட்டு அதுக்கு அவங்களுக்கு பாட்டு போடுறாரு. அவர் பாட்டை யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அது கொடுத்து ஆகணும்.
இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு கோயில் திருவிழா கோயில் ஃபங்க்ஷனில் போகிறதுக்கெலாம் கேட்க மாட்டாங்க. அது இன்னைக்கு அதுதானே சொல்லிட்டு அது மாதிரி இவர் பாட்டும் அப்படி தான். இவர் பாட்டு நீங்கள் கரெக்டில் போகணும் கேட்க மாட்டார். அவரோட ஒரு நல்லவர். நீங்கள் ஒரு சாங் வச்சு பிஸ்னஸ் பண்ணால் கூட போங்கடா இப்போ சம்பாதிச்சுக்கிட்ட விட்டுருவார். அதனால் கங்கை மண் சார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வெளிப்படையாக பேசுறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், அதுக்கு ஒரு தைரியம் வேணும். இந்த கேள்வி கேட்காதீங்க, இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், நெக்ஸ்ட் அடுப்போவா சிலர் போய் பேட்டி கேட்பாங்க, மக்கள்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. நெக்ஸ்ட் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, நோ கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, இந்த கேள்வி தேவையில்லைம்பாங்க. அப்புறம் எதுக்கு தான் மைக்கு நிற்கிறிய மைக்கு முன்னாடி? எங்கள் கங்கை மண் சார்ட்ட நீ என்ன வேணாலும் கேளுங்க, டப்பு 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 டப்பு. எப்படி சுச்சுவேஷன் கேட்டோன்னா டீன் வருதோ அது மாதிரி பதில் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அங்கே கள்ளம் கபடம் இல்லை, பயம் இல்லை, உண்மையை சொல்றதுக்கு தயக்கம் வராது. சரியான மனிதர்களுக்கு பொய்ய சொல்றவன் தான் யோசிச்சு சொல்லுவான், உண்மையை சொல்றவன் சொல்லிட்டே இருப்பான். இது சொல்றது இல்லாம உண்மை, இங்க மறைவு எதுவுமே இல்லை. மக்களோட மக்களை நேசிச்சு வாழ்ற ஒரு மகா கலைஞன். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பாட்டு, அலைகள் ஓய்வுள்ள படத்துல, வாடி என் கப்பா கிழங்கு, எங்க அக்கா பத்த முக்கா துட்டே வாடி என் கப்பா கிழங்கு. நான் அப்ப நினைச்சேன், அது பாட்டு எழுதுனது யாருன்னு ஆராய்ஞ்சு பார்த்தேன், ஐயா தான். என்னடா ஒரு மனுஷன் கப்ப கிழங்கு, எங்க அக்கா பத்த முக்கா துட்டு, முழு தொட்டு இல்லை முக்கா தொட்டுன்னு என்ன, அப்பதான் பருவம் அடைஞ்சிருக்கான். முழு தொட்டுனா கல்யாணம் ஆகியிருக்கும். அதுங்க அக்கா பத்த முக்கா தொட்டுன்னு அப்பதான் தாவணி போட்டிருக்கு, நம்ம உடவைக்கு மாறல. விளக்கம் கேட்டேன் என்ன சார் முக்கா தொட்டு என்ன சார்னா, அப்போ புடவை போட்டால் தான் முழுசு, தாவணி போட்டால் முக்கா தொட்டுனாப்புல. இந்த மாதிரி நிறைய இலக்கிய விளக்கம்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கணும் தனியா. அப்போ நான் இந்த மாதிரி பாட்டு தான் எழுதுவார் நினைச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நல்லவனுக்கு நடந்த பாட்டு, உன்னை இல்லை வயசான நடிச்சிருவாங்க நீ, உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, ஒரு பூவெடுத்து. என்ன பாட்டு, என்ன பாட்டு அது. அந்த பாட்டை எழுதுனது இவர்தான், நம்பணும். மதுரை மாதிரி கொழுந்து வாசம் எங்க. அப்புறம் அவர் கோச்சுக்குவாரு, நான் நல்லா பாடினா அதுக்கு எடுக்கலன்ட்டு அந்த பொண்ணு கோச்சுக்கும், இதோட நிறுத்திக்குவோம். அந்த பாட்டை எழுதுனவர் இவர் தான். அப்புறம் தர்மதுரையில் அது யாருக்கும் எழுதலாம். இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் பாட்டு எழுதலாம், சங்கர் கணேசுக்கு போய் எழுதலாம், இவர் மியூசிக்லேயும் எழுதலாம். இளையராஜா மியூசிக்கில் இவர் எழுதுறாரு, அண்ணன் என்ன தம்பி என்னடான்ட்டு. அந்த கட்சி யாருக்கா வருமா? அவர் டீம் போட்டாரு, தந்தன தந்தன வேற வேற மாதிரி போட, ஏதோ கோபம் இருந்திருக்கு அவருக்கு, அண்ணன் மேல கோபம் வந்துருக்கு, அதை போட்டாரு. அவரும் பாருங்க ஓகே பண்ணிட்டாரு, அதையும் அவருக்கு இது மேல கோபம் வந்திருக்கு. அண்ணனடா ஓகே, தம்பி என்னடா அவருக்கு, மாறி மாறி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கோபத்தை பாட்டில் தீர்த்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் பாட்டு எழுதுனவர் தான் எங்க கங்கை மண் சார். எனக்கு அவரை கவிஞராக ரொம்ப பிடிக்கும். ஒரு இலக்கியம் தரம் வாய்ந்த நிறைய பாடலாம் எழுதியிருக்கிறாரு. இவர் தொட்டு வெற்றி அடையாத துறையே இல்லை. நான் திரைப்பட இயக்குனராக சொல்றேன், ஒரு உண்மை எல்லாரும் ஒத்துக்கணும். அதான் உண்மை, ஒத்துக்கிறது இல்லை, உண்மை தான். இது வரைக்கும் ஒரு படத்தோட வசூலை வேற எந்த படமும் முறியடிக்கவே இல்லை. கரகாட்டக்காரன்
சும்மா ஒரு 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 தேட்டர் 2 தேட்டரில் 200 நாள் 300 நாள் ஓட்டுறதுலாம் அது எங்கேயோ நம்ம பேருக்காக ஓட்டுறது. உண்மையிலேயே ஒரு வருஷம் படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின ஒரே படம் கரகாட்டக்காரன். ஒரு தேட்டரில் பல தேட்டர் பணமாக கொட்டுச்சு. அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு படம் வரல. அப்படி மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்த மிகப்பெரிய இயக்குனர், சாதனையான இயக்குனர் தான் கங்கைமரன் சார். அது மாதிரி இசையமைப்பாளரா நிறைய படங்கள். வாலிய மயம் பார்த்துருக்கீங்களா? வாலிய மயம் கமலஹாசன் நடிச்ச படம். வாலிய மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னா பாட்டு, அது பாட்டுனா கோவம் வந்துடும் இருக்கு. அந்த பாட்டில் எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட். அந்த நேரத்தில் 2 படம் சூப்பராக ஓடிக்கிருக்கு. ஒன்று பயணங்கள் முடிவதில்லை, இன்னொன்று வாழ்வே மாயம். 2 ஒரே கதை. கரெக்டு தானே சார்? 2 ஒரே கதை, மியூசிக் வேற வேற. அங்கே இளையராஜா, இங்கே ஒரு தம்பி கங்கைமரன் அவர்கள். அதுலேயும் பாட்டெலாம் சூப்பர் ஹிட்டு, இதுலேயும் சூப்பர் ஹிட்டு. இசையமைப்பாளராகவும் மிகப்பெரிய வெற்றி கொடுத்தவர். பாடலாசிரியர் சொல்லவே இல்லை, நிறைய பாடல். தயாரிப்பாளரா இப்போ நடிகர் வந்துட்டார். என்ன படம் சார்? இப்போ படம் பேர் நான் விளம்பரம், லெனின் பாண்டியன். இவர் தான் கதாநாயகன். அதில் சும்மா நீங்கள் வந்து ஒரு கெஸ்ட் ரோலு, ஒரு கௌரவ தோற்றம், குணச்சித்த நடிகர். ஆஹா, லெனின் பாண்டியனில் இந்த வயசு கதாநாயகன், கதைநாயகன்கிற வேற கதாநாயகன். அதை சொல்ல பார்த்தா தெரிஞ்சு வச்சு அடுத்த நேஷனல் அவார்டு இருக்குதான்ட்டு. இந்த வருஷம் நம்ம இவர் வாங்கிட்டாரு, MS பாஸ்கர். அடுத்த வருஷம் லெனின் பாண்டியனுக்கு சிறந்த கதாநாயகன் அவார்டு வருத்தான், அண்ணனுக்கு தான். அந்த ஸ்டில் பார்க்கும்போது ஒரு வயோதிகர் ஒரு சிலது அந்த டிசைன் பார்க்க தெரிஞ்சுக்குவோம், ஒரு நல்ல கதையும் சூழ்நிலை படம்ட்டு. ஏன்னா இவர் தேர்ந்தெடுத்து ஒருத்தர் நடிக்கிறாருன்னா கண்டிப்பாக நல்ல கதையும் சொல்ல படம் தான் இருக்கும். அதனால் அடுத்து நடிகராகவும் வெற்றி அடைய போகிறாரு. அப்புறம் 2 வாரிசு. ஒன்று வெங்கட் பிரபு, இன்னைக்கு மிகப்பெரிய இயக்குனர், முன்னணி இயக்குனர். நானும் நினைக்கவே இல்லை சிவாஜி இப்படி நடித்தார். அவர் விஜய்க்கு மச்சானா நடித்தார். சரி, ஒரு நடிகராக போவார் நினச்சேன், நமக்கு மேலே போட்டார் அவர். அதில் ஒரு இயக்குனராக ஒரு பெரிய இயக்குனர் உருவாகிட்டார். அப்புறம் பிரேம்ஜி காமெடி பின்னுவார், அவரும் இன்னைக்கு ஒரு காமெடியாக உருவாகிட்டார். அதனால் இந்த குடும்பங்க பெரிய ஒரு கலை குடும்பம், யாருமே சோட போகலை, அந்த மாதிரி குடும்பம். இவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம ரசிகம் அவர்களுக்கு அவரை வாழ்த்துறதும் அவருடைய புக்கை வெளியிடுறது அப்படிங்கிறது மிக பெருமையான விஷயம். எங்கேருந்து வந்திருக்காருன்னா வெளியே மாண்டத்து வந்திருக்காரு. வீடு மகாபலிபுரத்தில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து இப்படி போக தெரியும், மகாபலிபுரத்துக்கும் பாண்டிச்சேரிக்கும். இதை மீறி எதுக்கு கிடைக்கிறது, அதுதான் லேட்டு. ரொம்ப நன்றி சார், நீங்கள் உண்மையிலே வந்து சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ரசீம் அவர்கள் பேசும்போது கொஞ்சம் உருக்கமாயிடுச்சு, ரொம்ப உருக்கமாயிடுச்சு. ஏன்னா அவர் கதையெல்லாம் சொல்லும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அதுலேயும் அவன் அப்பாவை பற்றி பேசும்போது ரொம்ப உருக்கமாக இருந்தது. இந்த நிலைக்கு அவர் வர காரணம் உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் தான், உங்கள் அப்பாவோட நம்பிக்கை. சில நேரங்களில் நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அப்பா நமக்கு வில்லனாவே தெரிவார். நம்மளை கண்டிப்பாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க. என்னடா இந்த விருப்பம் பிறந்துட்டோமே நினைப்போம். நானும் நினைப்பேன் சில இடத்துல ஃப்ரெண்டு அப்பா அப்படி இருப்பார், ஃப்ரெண்டு அப்படி அரவணைப்பாங்க. அவள் ஃப்ரெண்டு அவள் அப்பா சினிமா கூட்டி போவார், நம்ம அப்பா சினிமா போனால் உதப்பார், பின்னி போடுவார். சே
நம்ம அந்த வீட்டில் பிறந்துக்கலாமே, இவருக்கு பிறந்து இங்கேருந்து பிறந்துட்டோமே, இப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அந்த கண்டிக்கிற அப்பா தான் ஹீரோ. ஏன்னா அது கண்டிக்கிற ஒவ்வொரு கண்டிப்புலையும், அடிக்கிற ஒவ்வொரு அடியிலையும் நமக்கு இப்போ அப்போதைக்கு வலி தெரியும், ஆனால் அது வலி இல்லை, நம்ம மேல ஒரு அக்கறை. அந்த மாதிரி அப்பா வளர்ப்புற ஒரு பிள்ளைதான் பின்னாடி சாதனையாளர் வருவாங்க, உலகத்தை உணர்வாங்க. அது மாதிரி அவர் அப்பா கண்டிப்போடு இருந்திருக்காரு. அதை இன்னைக்கு சாதனையாளராக வந்து ரசியம் இருந்திருக்காரு. நான் வந்து சினிமா ரொம்ப ஆர்வம். எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் சினிமா பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு படத்தில் பிடி விட்டுருவேன். பின்னிடுவார், பின்னே அடி நச்சிருவார். திருந்துவோமா? திருந்த மாட்டோம். இந்த முறை எப்படி மாட்டணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாட்டக்கூடாது, அடுத்து வேற ரூட்டு. ஓகே, இந்த தெரியாமல் போகிற ஊரில் பஸ்ஸில் போகும்போது எவனாவது பார்த்து போடுவான். அதுக்கப்புறம் அந்த ரயில்வே டிராவல் இது இருக்கும், தண்டவாளம், அந்த வழி நடந்தே போகிறது, அங்கேயான பார்ப்பான், மனம் வைக்கிறனா பார்ப்பாங்க. இப்படி மாற்றி மாற்றி பண்ணுவோம். சினிமா பார்த்ததுக்கே அடித்தங்க அப்பா, நான் சினிமாவுக்கு போகிறேன், டைரக்டர் ஆகணும், போய் உதவிக்கு சேரணும் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் என்னைய அனுமதிச்சு அனுப்பி வச்சிட்டார். விடமாட்டார் நினச்சேன், ஆனால் அனுப்பி வச்சிட்டார். அவங்களுக்கு தெரியும் எங்கே கண்டிக்கணும், எங்கே சப்போர்ட் பண்ணணும்ட்டு. அது மாதிரி அவருக்கு கிடைச்ச அப்பா ரொம்ப ஒரு நல்ல அப்பா கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு இயக்குனராகி இன்னைக்கு ஒரு புக்கு வெளியிடுற அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாரு. ஒன்றே ஒன்று தான், ஒரு தமிழராக நம்ம பல விஷயங்களை நம்ம கரெக்டாக இருக்கமா இல்லையா. நம்ம வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தெலுங்குகளுக்கு கொடுக்குற ஆதரவு மாதிரி, மலையாளிகளுக்கு கொடுக்குற ஆதரவு மாதிரி, கன்னடர்களுக்கு கொடுக்குற ஆதரவு மாதிரி இலங்கை தமிழர்களுக்கு கொடுக்குறோமா? தமிழினம்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவர் மட்டும்தான் தமிழினமா? மற்ற மொழிக்காரர்களுக்கு நம்ம எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கோம். வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் தமிழும் சொல்கிறோம். நம்ம தமிழினம் இங்கே வந்தால் வாழ வைக்கிறோமா? ஒரு கேள்வி இருக்கா? இருக்கு. இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். ஒரு விஷயத்து, இப்போ ஒரு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி மிகப்பெரிய ஹிட்டு. அந்த படம் ஹிட் ஆனதுக்கு என்ன காரணம்? கதையா, திரைக்கதையா, இல்லை ஹீரோவோட மாசா? ஒன்றுமே இல்லை. இலங்கை தமிழர்களுக்கு நம் மக்கள் கொடுத்த ஆதரவு, இலங்கை தமிழர் மீது நாம் கொண்ட பாசம், அதன் வெளிப்பாடு தான் அந்த படம் ஹிட்டு. தமிழினம் அப்படின்னா இங்கே உள்ளது மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டில் யாரெல்லாம் தமிழ் பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் எங்கேயும் தமிழன் இருக்கானோ அவன் எல்லாமே தமிழினம் தான். இங்கே வெளிநாடு தமிழன், இலங்கை தமிழன் அப்படி இல்லை, தமிழன் எங்களும் தமிழ் தானே. நம்ம தமிழக மக்கள் சொல்ல முடியாது. தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கரை, அது என்னைக்கு போகுதுன்னு தெரியாது. அந்த என்ன கரைன்னா, தமிழீழ மக்களை, அப்பாவி மக்களை கொன்று கூச்சும் போது வேடிக்கை பார்த்துட்டோம் ஐயா, வேடிக்கை பார்த்துட்டோம். தடுத்திருக்கணும். கொன்று கூச்சாங்க. நான் ஒன்று சொல்றேன், விடுதலை புலிகளுக்கும் சிங்களர்களுக்கும் வார், அதுல சிங்களர்கள் சாகலாம், விடுதலை புலிகள் சாகலாம். ஏன்னா இது யுத்த தர்மம். ரெண்டு, இப்போ பாகிஸ்தான் இராணுவமும் இந்திய இராணுவமும் போராடும் போது இங்கேயும் இழப்பு இருக்கும், அங்கேயும் இழப்பு இருக்கும். இது தர்மம் தானே. அப்பாவி மக்கள் என்ன பாவம் செஞ்சார்கள்? அப்பாவி மக்களை ஏன் கொண்டு கூச்சார்கள்? அப்பாவி பெண்களை ஏன் கற்பழித்து நாசம் பண்ணார்கள்? இதெல்லாம் தெரிந்தும் தெரியாமலும் நாம் இருந்து விட்டோம். இது தமிழ்நாடு என்றுக்குமே ஒரு பெரிய கரை. அது ஒரு பாவத்தை சுமந்துக்கிட்டு இன்னைக்கு இருக்கும். அது யார் காரணம் தெரியல எனக்கு.
வேடிக்கை பார்த்து விட்டோம். அந்த வழி இவர் இப்போ கதை பேசும்போது சொல்லும்போது அந்த இவர் என்ன விடுதலை புலியில் இருந்தார், இவரையும் அடி வாங்கினார். இவர் கலைஞன், அவர் தமிழ் கலைஞன், இவர் அடிபட்டுருக்காரு, அதோட தப்பிச்சிட்டார். அதனால இவர் சொல்கிற கதை கேட்டுக்கிருக்கோம். எத்தனை பேர் மாட்டி சின்னவனமாயிட்டாங்க. அதனால் நம்ம இது மாதிரி நிறைய வேடிக்கை பார்த்துட்டோம், இழந்துட்டோம். இதுக்கப்புறம் இங்கே யாராவது ஈழத்தமிழர்கள் வந்தால் அவங்களுக்கு நாம் முழு ஆதரவு கொடுக்கணும். அது ஒன்று தான் நம்ம செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பரிகாரத்தை தேடிட்டே இருக்கலாம். அதனால் ரசிகம் போன்ற இலங்கை தமிழர்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்போம், அவங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். இன்னைக்கு இத்தனை இவ்வளோ ஒரு கூட்டியிருக்காரு, இத்தனை பேரை இங்கே வரவழைச்சிருக்காரு. ஏன், எப்படி முடியும்? தமிழ் என்ற உணர்வாக முடிஞ்சதுக்கு. இலங்கை தமிழர்கள் எல்லாம் இங்கே உள்ள தமிழர்களை தமிழாக நினைக்கிறாங்க, அண்ணன் தம்பி தான் நினைக்கிறாங்க. நாமளும் அப்படி நினைக்கணும், நினைப்போம். ரஷ்யம் எங்களில் ஒருவர், தமிழின் ஒருவர். இன்னைக்கு திரையுலகில் தயாரிப்பாளர்களுக்கோ இயக்குநர்களுக்கோ பிரிவு நடிகருக்கோ இல்லாத அக்கறை. சிறு படங்கள்லாம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியல, ரிலீஸ் ஆகும் தத்தளிக்குது, படத்தை முடிச்சுட்டு போராடுறாங்க, போட்டோ காசு எடுக்க முடியல அப்படின்னு புலம்பல்கள் ஓரம் சொல்லணும். யாருக்குமே அக்கறை, அவர் இங்கே உள்ளவங்களுக்கு அக்கறை இல்லாத போது ரசிம் அவர்கள் சிறிய படங்களை நாம் வாங்கி திரையிட வேண்டும். கஷ்டப்படுகிற சின்ன சின்ன புலிசர்களுக்கு நாம் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அப்படிதான் இந்த அமைப்பை உருவாக்கியிருக்காரு. நல்ல எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அமைப்பு. அதனால இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம், அண்ணன் அவர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரசிமா அவர்கள் அவர் லட்சியத்தை வெகு விரைவில் தொட்டு விடுவார். நம்ம எல்லாரும் ஆதரவாக இருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிக்க நன்றி. உலகம் முழுவதுமே தமிழர்கள் அனைவருமே இருப்பாங்க. நான் தமிழன்டா அப்படின்னு மார்பை தட்டி நம்ம சொல்லக்கூடிய பண்பை நம்ம பெற்றிருக்கோம். அப்படி இலங்கை தமிழர்கள் இன்னமும் அநியாயப்பட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தலைவரும் சொன்னாங்க, பேரரசு ஐயா அவங்களும் சொன்னாங்க. மிக அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. எல்லாரோட மனதிலையும் ஒரு விதையை விதைச்சிருக்காங்க அப்படின்னு தான் இந்த தருணத்தில் நான் சொல்லணும். மிக்க நன்றி சார். சார் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கலாமா? இல்லை சார், உங்ககிட்ட சார், நீங்கள் இப்போ நிறைய படங்கள் உங்களுடைய அதிரடி படங்களாக இருக்கட்டும், நகைச்சுவைக்கா, இந்த மாதிரி காதல் பண்பு எல்லாமே அடங்கிய ஒரு படம், சூப்பர் ஹிட் கொடுக்கக்கூடிய படம் தான். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும்தான். எப்படின்னா உங்களோட படங்கள் அத்தனையுமே அதாவது திருப்பாச்சி, திருவண்ணாமலை, பழனி, அந்த மாதிரிலாம் அந்த ஊர் பேர் சிவகாசிலாம் இருக்குல்ல, அது எப்படி சார் ஊர் பேர் மட்டும் கரெக்டாக வச்சு? அது எனக்கு ரொம்ப நாளாகவே உள்ள டவுட் சார், கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்களேன். என் ஊர் நாட்டரசன்கோட்டை, பக்கத்து ஊர் எங்கள் அம்மா பிறந்த ஊர் கருங்காலக்குடி. இந்த பரீட்சை லீவில் என் கூட படிக்க பசங்கள்லாம், நான் திருச்சிக்கு போனேன், நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு இங்கே கோயம்புத்தூருக்கு போனேன், இன்னொரு சொல்லுவான் நான் எங்கள் அண்ணன் வீடு மதுரையில் இருக்கு மதுரைக்கு போனோம்மா. நான் எங்கேயுமே போனதில்லை, எங்கேயுமே போட மாட்டாங்க. எங்கள் ஊர் தான் விட்டு எங்கள் அம்மா ஊர், அதனால அங்கே போக முடியல. வாய்ப்பு கிடைக்குது, இப்போ போவோம். திருப்பாச்சி, சிவகாசி, அப்படியே ஆந்திரா திருப்பதி, அப்படியே இங்கே பழனி, திருவண்ணாமலை, தர்மபுரி, நிறைய ஊர் இருக்கு. ஆமா, அதை நான் போயிட்டு இருப்பேன். சின்ன நிறைவேறாம போச்சு சில ஆசைகள், அதை வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம நிறைவேற்றிக்கணும். அதனால நான் எல்லாருக்கும் சொந்த ஊர் ஒன்று தான். உங்களுக்கு எந்த ஊர்? என்ன சொந்த ஊர்?
பண்ணபுரத்து பாண்டவர்கள், அது தெரியல. அது மாதிரி இவருக்கு ஒரே ஊர் தான் பண்ணபுரம். எனக்கு திருப்பாச்சி, சிவகாசி, திருத்தணி, தருமபுரம், எத்தனை ஊர் இருக்கு, யாருக்கு கிடைக்குது பாக்கியம். அதனால எனக்கு சொந்த ஊருங்கிறது ஒரு ஊர்ல பல ஊர். புரிஞ்சுதா மேடம்?